அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய நாள் வீடியோவில் ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதை பட்டர் பிஸ்கட், சால்ட் பிஸ்கட்னு சொல்லலாம். சாப்பிடும்போது மொறு மொருண்டு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொண்டு பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவில் பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அரை கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். சீனியை மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கொள்கிறேன். பீட்டர் எல்லாம் தேவைப்படாது. சாதாரணமாக யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். சீனி பட்டர் ரெண்டுமே கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கிரீமியான பதம் வார வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவில் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே கப்பை விட குறைவாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூடவே பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் சேர்த்துருந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் ஏதாவது சேர்த்தும் பண்ணலாம். சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்ல சாஃப்டான பதத்தில் இருக்கணும். விருப்பப்பட்ட நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்தும் பண்ணலாம். இன்னமுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து கையில் வச்சு உருட்டும் போது வெடிப்புகள் இல்லாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அமர்த்தி ஒரு பிஸ்கட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்புக்கு ஷேப்பாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆயில் பூசின அவன் ரேயில் எல்லாத்தையுமே நான் வச்சுக்கொள்கிறேன். பிஸ்கெட்டுக்கு மேலால் டிசைனுக்காக கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது நட்ஸு ப்ளம்ஸும் மேலால் வச்சியும் நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். பிஸ்கட்டை அவனில் வைக்கிறதுக்கு முதல்ல 5 நிமிஷத்துக்கு அவனை ஹீட் பண்ணி கொள்ளுங்க. 150 செல்சியஸில் 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடு தணிஞ்சதுக்கு பிறகு பிஸ்கட் மாதிரி மொறு மொருண்டு வந்துடும். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா பிஸ்னஸாகவும் ட்ரை பண்ணலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.